ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சரிசி மாவு வச்சு கோலம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த பச்சரிசி மாவில் போடக்கூடிய இந்த கோலம் நீங்கள் பூஜை அறையில் போடலாம். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு விசேஷத்துக்கும் நீங்கள் போட்டிங்கனாக்கா நல்லா பளிச்சுன்னு இருக்கும், கலையாமல் அலைஞ்சு போகாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த கோலம் போடுறதுக்கு நம்ம எடுக்கிற அரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக உங்களுக்கு பச்சரிசியில் மாவு பச்சரிசின்னு கிடைக்கும் இல்லையா, அந்த அரிசி எடுத்துக்கோங்க. அதுதான் மாவு அதிகமாக கிடைக்கும், அதே சமயம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு மிக்சியில் அரைக்கும் போது நல்லா நைஸான மாவாக அரைக்க கிடைக்கும். அதிகபட்சமாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் ஊற வச்சுக்கலாம். ஆனால் குறைஞ்சது கண்டிப்பாக 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊறினதுக்கு பிறகு இந்த மாவு அரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கணும். இப்போ இதை நம்ம மாவை அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் தான் நம்ம இதை அரைக்க போகிறோம். அந்த ஊற வச்ச தண்ணியை சேர்க்காமல் முதல்ல அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சுற்றிட்டா நல்லா அரிசி மசிஞ்சிரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். குறப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப லிக்விடாக அரைக்கக்கூடாது. முதல்ல அரிசி போட்டு அரைச்சிட்டு தேவைப்பட்டால் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் இந்த ஊற வச்சுருக்க தண்ணியுமே கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா நைஸாக பட்டு போல் இருக்குன்னு. இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு கோலம் போடுறதுக்கு திப்பியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ இந்த மிக்சி ஜார்லேயுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு லிக்விடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னுமே கூட கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த கோலம் போட்ட உடனே சீக்கிரமாக காஞ்சு நமக்கு ட்ரையாக கிடைக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா காயறதுக்கு லேட் ஆகும். அப்புறம் நிறைய கோலமும் போட முடியாது. இப்போ இதில் இன்னொரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, இதை இன்னுமே கூட நம்ம தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போ நான் இன்னொரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு அந்த ஸ்பூனில் ரொம்ப திக்காக தெரியாமல் இந்த ஸ்பூனில் நீங்கள் எடுத்து ஊற்றும் போது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக, அதே சமயம் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். நீங்கள் அந்த கிண்ணத்துடைய விளிம்பில் வைக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அது அந்த மாவு லிக்விடாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும். இப்போது இந்த கோலம் போடுறதுக்கு கோலம் போடுறதுக்கு ஒரு சின்ன காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் துணி எடுத்துக்கோங்க. இது காட்டனாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈரத்தை நல்லா உறிஞ்சிக்கும், அந்த மாவை நல்லா உறிஞ்சிக்கும் அந்த துணி. அதை டிப் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இந்த டிப் பண்ணி இந்த துணியை அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவில் நல்லா ஃபுல்லாக நனைச்சி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம கோலம் போடும்போது நம்மளுடைய இந்த 5 விரலில் பார்த்திங்கன்னா இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, அந்த விரலால் தான் நம்ம கோலம் போட போகிறோம். நம்மளுடைய மோதிர விரல் தான் நமக்கு தரையில் கோலம் போடுறதுக்கு நமக்கு தரையில் டச் பண்ணுறது அந்த மோதிர விரல் மட்டும்தான். எல்லாத்தையுமே இந்த மாதிரி துணியை நனைச்சிட்டு நம்ம விரல்களுக்கு நடுவில் வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் அந்த மோதிர விரலால் கோலம் போடணும். மோதிர விரலால் கோலம் போடும்போது உங்களுக்கு அந்த மாவோடைய ஃப்ளோ கிடைக்கிறதுக்காக நம்ம மேலே துணியை நனைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது அது வழியாக உங்களுக்கு அந்த மாவு இறங்கி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த மாவு ஃபுல்லாக நம்ம டிப் பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம லேசாக அந்த துணியை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே நம்ம மோதிர விரலால் கோலம் போடணும். அப்போ நம்ம அழுத்தம் கொடுக்க அந்த துணியில் இருக்கிற அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்மளுடைய மோதிர விரல் வழியாக கீழே இறங்கி நமக்கு கோலமாக போட வரும். இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த துணியை முழுசாகவே நம்ம டிப் பண்ணியாச்சு. ரொம்ப சின்ன துணியாக எடுத்துக்கிட்டால் போதும், உங்களுக்கு அந்த விரல்களுக்குள்ளே அடங்குற மாதிரி இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மோதிர விரலால் தான் நம்ம கோலம் போட போகிறோம். எக்ஸஸாக இருக்கிறத இது மாதிரி அந்த கிண்ணத்துடைய விளிம்பில் வடித்து எடுத்துருங்க. இப்போ இந்த துணி ஃபுல்லாக அந்த அரிசி மாவில் நம்ம நனைச்சி எடுத்துருக்கோம். ஆனால் ரொம்ப வலிய இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மோதிர விரலால் கோலம் போடணும். அந்த மாவுடைய அளவு குறையும் போது நம்ம லேசாக இந்த துணியை அழுத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த விரல் வழியாக அந்த மாவு இறங்கும். நம்ம அதை வச்சு அப்படியே கோலம் போடலாம். இதுதான் இதோட ப்ராசஸ். பாருங்கள், நீங்கள் கோலம் போடும்போது இந்த துணியை லேசாக அழுத்தணும்.
அழுத்திக்கிட்டே கோலம் போடும்போது அந்த விரல் வழியாக அந்த பச்சரிசி மாவு இறங்கி உங்களுக்கு கோலமாக போட வரும். இந்த மாதிரி இறங்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஓரளவு தண்ணியாக வச்சுக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் நமக்கு அந்த மாதிரி திக்காக இருந்தால் அப்படி விரல் வழியாக நமக்கு ஈஸியாக ஸ்மூத்தாக போட வராது. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு தடவை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாவு வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்துருக்கறதுனால அடியில் வந்து அரிசி மாவு அப்படிங்கிறதுனால தெளிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2 தடவைக்கு ஒரு தடவை இப்படி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி கோலம் போட ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு தடவை இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ், அதாவது கோடு, வளைவுகள், புள்ளி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போடுற கோலம் வந்து எந்த மாதிரியான கோலம் இருந்தாலும் இந்த மாவு கோலத்தில் சிக்கு கோலம், புள்ளி வச்சது, புள்ளி வைக்காது எது வேணாலும் நீங்கள் போடலாம். உங்களுடைய தேவைக்கோ இல்லை உங்களுடைய கற்பனைக்கோ தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் பிகினர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம மோதிர விரலால் தான் கோலம் போடுறோம். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். எல்லா விரலும் தரையில் படக்கூடாது, அந்த மோதிர விரல் மட்டும்தான் தரையில் படணும். நீங்கள் அந்த ஃப்ளோரில் நீங்கள் கோலம் போடும்போது அப்படியே அந்த நம்ம நனைச்சி வச்சுருக்கிற அந்த துணியை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கு கோலம் போடலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு அந்த விரல் வழியாக அந்த மாவு வந்து கீழே இறங்கி வரும். இது மாதிரி வளைவு, வட்டம், புள்ளிகள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த கோலம் வேணாலும் இதே மாதிரி போடலாம். நான் இப்போ ஒரு வட்டம் போட்டு அதை சுற்றி புள்ளி வச்சு காமிக்கிறேன். புள்ளி வைக்கும் போது லேசாக அந்த துணியை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வச்சுட்டே வரலாம். நீங்கள் ஒரே மாதிரி அழகாக போட வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி புள்ளி வைக்கும் போது நடுவில் நம்ம விரல் கட்டை வரலால் அந்த துணியை லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டே போகலாம். அந்த ஈரம் அதில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் டிப் பண்ணிக்க வேண்டியதான். அந்த துணியை டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவு வந்து நல்லா அந்த கிண்ணத்தில் வந்து வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோலம் போடலாம். இப்போ போடும்போது ஈரமாக இருக்கும். நீங்கள் கோலம் போடுற இடத்துல ஃபேன் இருந்ததுன்னா ஃபேன் போட்டு விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஃபேன் போடணுன்னு அவசியம் இல்லை, இருந்தால் போட்டு விட்டுடுங்க, டக்குன்னு காஞ்சிரும். பாருங்கள், இப்போ நான் அது காஞ்ச பிறகு காமிக்கிறேன். காஞ்ச பிறகு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். போட்டிருக்கும் போது ஒன்றுமே தெரியாது, ஆனால் காஞ்சதுக்கப்புறம் பளிச்சுன்னு இருக்கும். உங்களோட ஃப்ளோர் வந்து ஒயிட் கலராக இருந்தால் கூட நீங்கள் அதில் இதை மாதிரி போடலாம். போட்டிருக்கும் போது தெரியாது, ஆனால் காஞ்ச பிறகு நல்லா ஒயிட் கலர் தரையில் கூட இது தனியாக, இது ஒரு மாவுடைய ஒயிட் தனியாக இருக்கும் இல்லையா. நம்ம ஃப்ளோர் என்ன தான் ஒயிட்டாக இருந்தாலும் இந்த பச்சரிசி மாவு அது ஒரு ஒயிட்டாக நல்லா தனியாக பளிச்சுன்னு தெரியும். நல்ல வெள்ளை டைல்ஸில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இந்த வீடியோவுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பிளாக்காக இருக்க இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ளோரில் நல்லா ஒயிட் தரையில் கூட போடலாம். அதுலேயுமே ரொம்ப பளிச்சுன்னு, காஞ்சதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். போட்டிருக்கும் போது தெரியாது, காஞ்சதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ நான் இதே மாவு வச்சு இன்னொரு சிம்பிளான கோலம், நம்ம எப்பயும் டெய்லியும் போடுற கோலம் ஒன்று நான் சும்மா போட்டு காமிக்கிறேன் வேகமாக. இதில் வந்து கோடு, வளைவுகள் எல்லாமே வர மாதிரி, புள்ளிகள் எல்லாமே வர மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி எந்த கோலம் வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி மாவில் கோலம் போடும்போது, பச்சரிசியில் கோலம் போடும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, அரிசி மாவுக்கு அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிற அரிசி வந்து மாவு பச்சரிசியாக இருக்கணும். நம்ம சாப்பாட்டுக்கு பொங்கலுக்கெலாம் யூஸ் பண்ணுற பச்சரிசி எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு மாவு அதிகமாக கிடைக்காது, நல்லா ஒயிட்டாகவும் கிடைக்காது. அதனால் மாவு பச்சரிசி, பலகார பச்சரிசி இருக்குல்லையே, அதை எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் போட்டாலே போதும், நிறைய கோலம் போடலாம். நல்ல பெரிய பெரிய கோலத்துக்கு கூட இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க அளவே போதும். நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆக்கிடக்கூடாது, அதுக்காக ரொம்ப திக்காகவும் இருக்காமல். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு அந்த விரல் வழியாக அது நல்லா ஸ்மூத்தாக இறங்கணும், அந்தளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. தண்ணியாக வச்சுட்டு மோதிர விரலால் கோலம் போடணும். எல்லா விரல்களும் தரையில் வந்து படக்கூடாது, மோதிர விரல் மட்டும் படுற மாதிரி கோலம் போடணும். அந்த துணி வந்து காட்டன் துணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா அந்த மாவை உறிஞ்சிக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு விரல் வழியாக அந்த மாவு கீழே இறங்கி உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக கோலம் போட வரும். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். போடும்போது அந்த அளவுக்கு தெரியலாம் கூட, ஈரமாக இருக்கும்போது தெரியாது, நல்லா பளிச்சுன்னு தெரியும். காஞ்ச பிறகு நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு தெரியும். நம்மளுடைய மாக்கோலம் ஒயிட் சர்ஃபேஸில் கூட நல்லா தெரியும். பாருங்கள், இதில் வந்து நான் சின்ன சின்ன கோடு, புள்ளி, வளைவுகள் எல்லாமே வர மாதிரி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் எந்த விதமான கோலம், புள்ளி வச்ச கோலங்கள் கூட நிறைய போடலாம்.
இப்போ போட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள். லேசான ஈரத்தோடு இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பிரைட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.